நேர்களுக்கு வணக்கம். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற மக்களாட்சி முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் மக்களுக்காக என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது மக்களுடைய அடிப்படை உரிமை. இந்த உரிமை ஜனநாயக நாடான இந்தியாவில் சரியாக நிலைநாட்டப்படுகிறதா? இது குறித்து இன்று நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இது குறித்து விவாதிப்பதற்காக லோக் சத்தா கட்சியின் மாநில தலைவர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். தொடர்ந்து அவருடன் விவாதிப்போம். வணக்கம் சார். இப்போ நம்ம பார்த்தோம்னா மக்களவையிலேயோ இல்ல ராஜ்யசபா லோக்சபா இந்த இரண்டு அவைகளிலும் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இது எல்லா மாநிலங்களிலும் இது அமல்ல இருக்கா இந்த மாதிரியான ஒரு திட்டம்? ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசுல பாத்தீங்கன்னா லோக்சபாவிற்கும் ராஜ்யசபாவிற்கும் பிரத்யேக சேனல்கள் அலைவரிசைகள் இருக்குது. டிவி பாக்குறோம். நம்ம இந்த லோக்பால் பில் எல்லாம் பார்க்கும்பொழுது லோக்சபா ராஜ்யசபா டிவில மக்கள் இரவு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் 3 மாநிலங்களையும் நேரடி ஒளிபரப்பு அவங்க டிவியில கொடுக்குறாங்க. வெப்காஸ்ட்னு சொல்லுவாங்க, இணையத்தில் கொடுக்குறாங்க இல்ல, இணையத்தில் கொடுக்குறாங்க. கேரள அரசு ஒருபடி மேல போய் சிஎம்மோட அலுவலகம் நேரடி ஒளிபரப்பு 24 மணி நேரம் வருகிறது. ஆனால் தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு கொடுப்பது கிடையாது. அது ஏன் அப்படின்னு கேட்டு நாங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். நம்ம சபாநாயகருக்கு, நம்மளுடைய முதலமைச்சருக்கு, சபாநாயகர் செயலருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். அதை தொடர்ந்து ஒரு கையெழுத்து இயக்கமும் மக்கள்கிட்ட நடத்திட்டு வந்தோம். மார்ச் 2ஆம் தேதி அந்த கடிதம் அனுப்பினோம். மார்ச் 16 இருந்து தொடர்ச்சியா திருப்பூர், கோயம்புத்தூர், திருவாரூர், சென்னை போன்ற பல மாவட்டங்களை எங்களோட லோக்சபா கட்சி இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருது. ஒவ்வொரு மக்களும் கேட்கறாங்க, இது நம்மளோட உரிமை, இது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சு, இந்த உரிமை நம்ம கண்டிப்பா எடுக்கணும், மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றது மக்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதை நாங்க வலியுறுத்தி தொடர்ந்து நாங்க அதுக்காக குரல் கொடுத்துட்டு வரோம், போராடிட்டு வரோம். இப்ப மக்களவையை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. இப்ப மாநிலங்கள்ல நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிதி அறிக்கை தாக்கல் செய்யும் போது ஆளுநர் உரையும் மட்டும் இப்ப நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதனால இப்போ எல்லா நடவடிக்கையுமே, இப்போ பட்ஜெட் மீதான விவாதமோ இல்ல சட்டமன்றத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது மக்களுக்கு அது எந்த வகையில உபயோகரமா இருக்கும்? கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆளுநர் உரை நேரடி ஒளிபரப்பு வருது. அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் போது வருது. ஆனா அதுக்கு அடுத்து தொடர்ந்து பட்ஜெட்டுக்கு அடுத்து ஒவ்வொரு அமைச்சரா சேர்ந்து மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு உட்படுத்துவாங்க. இப்போ விவசாய அமைச்சர் மானிய கோரிக்கை அவர் கேட்பாரு, அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் அவர் மானிய கோரிக்கை, ஒவ்வொரு நாளும் இந்த மானிய கோரிக்கை விவாதங்கள் நடக்குது. இதுதான் நமக்கு முக்கியம். பட்ஜெட் நமக்கு தெரிஞ்சிடும், 1 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மானியம் கொடுக்குறாங்க, கல்விக்கு என்ன மானியம் இருக்கு, விவசாயத்துக்கு என்ன மானியம்ங்கிறது மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா அது நேரடியா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தொடர்ந்து கிடைக்காம போகுது. இன்னொரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா, இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன இப்போ கர்நாடகாலையும் கேரளாலையும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அப்படி நேரடி ஒளிபரப்பு செய்தால் மட்டுமே எல்லா விஷயங்களும் நல்லா நடந்துரும். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் சரியாக மக்களுடைய தேவைகள் சரியாக கேள்விகளாக அங்க தொடுப்பாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா பரபரப்பா இப்போ மக்களவை இந்த கர்நாடக சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்களாகட்டும் இல்ல குஜராத்ல நடந்த சட்டமன்ற விஷயங்களாகட்டும், இப்ப அது வெளி உலகத்துக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. மக்கள் அது குறித்து நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சது இந்த 2 இன்சிடென்ட்ஸ் நடந்த பிறகுதான் மக்கள் அது குறித்து ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க. இந்த காலகட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சட்டசபையில நல்ல விஷயங்களும் விவாதிக்கப்படுது. இந்த மாதிரி சில தவறான நடவடிக்கைகளும் மக்களுக்கு தெரியும். நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா பத்தி மறைந்த தோழர் முத்துக்குமரன், நீங்க புதுக்கோட்டை எம்எல்ஏ கேள்விப்பட்டிருந்தீங்க, இறந்து போயிட்டார். அவர் லோக் ஆயுக்தா பத்தி பேசியிருந்தார். அது மக்களுக்கு தெரியும். முதல்ல தமிழக சட்டமன்றத்துல பேசினார் அவர். அது நிறைய மக்களுக்கு தெரியாது, ஏன்னா அது நேரடி ஒளிபரப்பு வரல. அதே மாதிரி இப்ப கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா இப்போ 2 அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்க நம்ம நாடே பார்த்தது. குஜராத்ல சில தவறான செய்திகளும் வருது. அப்ப மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வருது. நம்ம ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம். சட்டசபை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வெயில்ல கால் கெடுக்க நின்று நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தோம். அவர் முதல்ல சட்டசபைக்கு போறாராங்கிறது சில நேரம் கேள்விக்குறியா வருது. அப்படி போனா அவரோட செயல்பாடுகள் என்ன, மக்கள் திட்டங்கள் அவர் போடுறார். இது குறித்து நாம நம்ம செய்தியாளர் தரக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். மக்களவை ஆகட்டும் இல்லை என்றால் ஒரு சட்டமன்றத்திற்காகட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் சட்டசபையிலோ இல்ல மக்களவையிலோ மக்களுடைய கோரிக்கையை சரியாக கேட்கிறார்களா? இது குறித்து நம்முடைய செய்தியாளர் பிரசாத் தரும் தகவல்கள் கேட்கலாம். வணக்கம் பிரசாத். வணக்கம் அனிதா. பிரசாத், இப்போ சமீபத்துல நடந்த சட்டமன்றத்துல பல எம்எல்ஏக்கள் சில அத்துமீறல்கள்ல ஈடுபட்டாங்க. மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டமன்றத்துல சில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள் கேள்விக்குறியாக்கப்பட்டது. அந்த தகவல்களை சொல்லுங்க பிரசாத். அது மக்களின் தேவைகளையும் மக்களுக்கான பிரச்சனைகளையும் அரசிற்கு தெரியப்படுத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் குரல் கொடுப்பது வழக்கம். அந்த கடமையை மறந்து சமீபத்தில் கர்நாடக சட்டப்பேரவையில்
3 பாஜக அமைச்சர்கள் தனது செல்போன்களில் ஆபாச வீடியோ படம் பார்த்தது. மேலும் குஜராத் சட்டப்பேரவையில் 2 பாஜக எம்எல்ஏக்கள் தனது ஐபேடில் ஆபாச படம் பார்த்தது மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்களிடையே சட்டப்பேரவையில் இது மட்டும்தான் நடக்கிறதா என்ற கேள்விக்குறியும் எழும்பியுள்ளது. வனிதா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத். சரி, இப்ப நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி சட்டமன்ற ஊர் வந்து இந்த கர்நாடகாவில் நடந்தது, குஜராத்ல நடந்ததை தாண்டி நிறைய இப்ப வந்து அதிகமா வந்து பார்வைக்குள்ளாக்கப்படுது. இப்ப நிறைய வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வந்து விவாதம் நடக்கிறப்ப வந்து தூங்கி கொண்டிருக்கிறது மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இப்ப வெளியாகி கொண்டேதான் வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா சட்டமன்றம் இல்லை மக்களவை, லோக்சபா, மேலவை எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு அவை. அது முழுக்க முழுக்க மக்களாட்சியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அங்கம், ஒரு அமைப்பு அது. இப்போ இந்த அமைப்பினுடைய நடவடிக்கைகள் கேள்விக்குறியாக்கப்படும் போது ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய வேறு எந்தெந்த விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது? உலக அளவுல மிகப்பெரிய ஜனநாயக நாடாக பார்க்கப்படுகிறது இந்தியா. ஆனா அந்த இந்தியால அந்த மக்களாட்சியினுடைய அடிப்படை தத்துவம் இப்ப வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படுறதுனால வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து மக்களவைக்கு ஒரு ஜனநாயக அமைப்புக்கு தேவைப்படுது? கண்டிப்பாங்க, நல்ல கேள்வி இது. பாத்தீங்கன்னா எதற்காக நாங்க நேரடி ஒளிபரப்பு கேட்கிறோம்னா அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். புதுசா சட்டங்கள் ஏற்றுறாங்க. அந்த சட்டங்கள் என்னங்கிறது அவங்க ஏற்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி சட்டங்கள் அப்பப்போ மக்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த லோக்சபா கட்சியில முக்கியமான ஒரு கொள்கையா ஸ்டாண்டிங் கமிட்டி, இப்போ பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்றோம். இப்போ வந்து லோக்பால் பில் வந்து 4 லோக்பால் பில் வந்தது. ஒவ்வொருத்தரும் போய் தனித்தனியா அதை பிரசன்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ எங்களோட தேசிய தலைவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரோட லோக்பால் பில்ல ஸ்டாண்டிங் கமிட்டியில போய் வச்சுட்டு வந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி வரணுங்கிறது நாங்க முக்கியமான ஒரு கொள்கையாவே வச்சிருக்கோம். அப்படி வைக்கும் பொழுது எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி முதல்ல அவங்க சொல்லிட்டு அவங்க எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை கூடி முடிவெடுத்து அது மாதிரி ஒரு உண்டாக்கலாம். அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்ல ஒரு விஷயம். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி போகும்பொழுது ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு குழு இருக்கு. இந்த குழு வந்து முடிவு செய்யும் இது சரியான சட்டம் தான், மக்களுக்கு இது தேவை இருக்கு, தேவை இல்லை, இதுக்கான செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க முடிவு பண்ணலாம். அதே மாதிரி லோக்சபா கட்சியில நாங்க முன்வைக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இந்த எம்எல்ஏ ஃபண்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபண்டுக்கு வர விஷயங்களை வந்து அபாலிஷ் பண்ணணும், அதை வந்து கண்டிப்பா நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம். ஏன்னா இந்த ஃபண்டு இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா ஒரு 5 கோடி பக்கத்துல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஊழல் ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கு ஃபண்டு கிடைச்சிருச்சு, அவர் அடுத்து என்ன பண்ணுவார், ஒரு கான்ட்ராக்டர், ஒரு ஒப்பந்தக்காரர்கிட்ட வந்து எனக்கு ரோடு போடுங்க, இந்த ஏரியாக்கு ரோடு போடுங்க, இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படி, அந்த இடத்துல அந்த கமிஷன் வேலை ஆரம்பிக்குது, அந்த இடத்துல ஊழல் ஆரம்பிக்குது. இதை கண்டிப்பா வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க முக்கியமா முன்வைக்கிறோம். அதே மாதிரி எம்எல்ஏக்கு கொடுக்க வர இந்த பெட்ரோல் அலவன்ஸ், இந்த கேஸ் அலவன்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பா நீக்கணும் அப்படிங்கறத ஒரு முக்கியமான கொள்கைகளாக நம்ம வைக்கிறோம். இதெல்லாம் ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய, ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் என்ன ஆட்சி முறை பண்றாங்க அப்படிங்கிறது தான். அதனால அவங்க வந்து நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க ஒரு முக்கியமான திட்டமாக வச்சிருக்கோம். இப்ப வந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கையை வந்து வெளிச்சத்துக்கு வந்த பிறகு இப்ப ஒரு விஷயம் வந்து எல்லாரோடும் கேட்கப்பட்டது என்ன, இப்ப சில நாடுகள்ல வந்து இப்ப சுவிட்சர்லாந்து போன்ற ஸ்காண்டினேவியன் நாடுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரைட் டு ரீகால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு திட்டம், அந்த ஒரு சட்டம் வந்து இப்ப இந்திய நாட்டுல பரவலா எப்பெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் வந்து அடிபடுதோ அப்பெல்லாம் இந்த செய்தியும் வந்து கூடவே வரும். இதை நம்ம எப்ப நம்ம சட்டமாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி ரைட் டு ரீகால் அது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்குமா? இல்லங்க, இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுக்கு ரைட் டு ரீகால் எந்த அளவு வேலை செய்யுங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இங்க அதுக்கான சில வரைமுறைகளை நம்ம வகுக்கணும். ஏன்னா இப்போ ரைட் டு ரீகால் என்ன சொல்றாங்க, இத்தனை மக்கள் சேர்ந்து நாங்க தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதியை திரும்ப அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெஃபரண்டம் மூலமா ஓட்டு போடுறதே பாத்தீங்கன்னா 100% ஒரு 70% மக்கள் ஓட்டு போடுறாங்க. அந்த 70% ஓட்டு போட்ட மக்களை எத்தனை சதவீத மக்கள் திரும்ப அழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ வந்து எனக்கு வந்து பாரத பிரதமர் பிடிக்கல, அவரை நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10,000 பேர் சேர்ந்து பண்ணலாமா, இல்ல ஒரு 1000 பேர் சேர்ந்து பண்ணலாமாங்கிறது அது சில நேரம் ஜனநாயகத்தை கேள்வி குத்தாக்கிறோம். அதனால ரைட் டு ரீகால்ங்கிறது வேணா நம்ம சிறு முயற்சிகள் பண்ணலாம். அதாவது கவுன்சிலர் லெவல்ல இருக்காங்க இல்லையா, கவுன்சிலர் லெவல்ல இல்ல வார்டு லெவல்ல அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனா உடனடியா ரைட் டு ரீகால் கொண்டு வரங்கிறது நம்ம ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியா வராது. நீங்க ரைட் டு ரீகால வந்து ஒரு சிறிய அளவுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. இப்ப நம்ம வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்ல ரிக்வேத காலத்துல சில ரெஃபரன்ஸ் இருக்கு, சபா அண்ட் சமிதி. இதுல சமிதியில எல்லாம் வந்து மக்கள் கூட வந்து அந்த நடக்கக்கூடிய அலுவல்களை வந்து நேரடியா பார்ப்பாங்க. எந்த ஒரு அமைப்புமே வந்து சிறிய அளவுல இருக்கும்போது வந்து எல்லாமே ஒரு மிக சரியாக நடக்கும். இப்ப கிரீக்ல இருந்த ஒரு ஜனநாயகமோ அது வந்து எதனால அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா அதனுடைய அளவு பாப்புலேஷனே வந்து நம்ம பார்த்தோம்னா 3 லட்சம் அளவு தான் வந்து இருந்தாங்க. இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல வந்து இந்த மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகுறது சரியா?
இல்லங்க அந்த நான் சொன்ன ஏன்னா இப்ப நமக்கு வந்து அந்த அரசு வந்து சரியா நடக்கணும், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அது கரெக்டா இருக்கணும், அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய நோக்கம். இப்ப வந்து நம்ம மக்கள் தொகையோ இல்ல பரப்பளவையோ காரணமாக வைத்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு இது வந்து நமக்கு சரியாகாது, நம்மளுடைய அமைப்புக்கு இது ஒப்பாகாது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வர வேண்டியிருக்கு. அப்போ வேற என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது? கண்டிப்பாங்க. இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் சிஸ்டத்திலே பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு 4 பேர் ஓட்டு போட்டு 3 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிருவார். ஒரு 96 மக்கள் ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் சிஸ்டம் இருக்கு. இதுக்கு நாங்க மாற்றம் என்ன சொல்றோம்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லோக்சபா கட்சி வந்து 2011 நாங்க எலெக்ஷன்ல 30,000 வாக்குகள் வாங்கினோம். இந்த 30,000 வாக்குகளுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைச்சிருக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இப்ப வந்து கம்யூனிஸ்ட், நாங்க அதிமுக, திமுக எல்லா கட்சிகளும் நினைக்கிறோம். இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து கண்டிப்பா மக்களுக்கான சேவைகள் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்கு, நான் இந்த தொகுதியை நான் எப்படியே பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சங்கரன் கோயில் பார்த்திருக்கலாம். இப்ப அடுத்து புதுக்கோட்டை நடக்கும் போது உடனே எல்லா அமைச்சர்களும் அங்க இறங்கிடுறாங்க. உடனே மக்களோட வேலைகளை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுறாங்க. அது வந்து ஒரு பிரஸ்டீஜ் விஷயமா பாக்குறாங்க. இது ஊழல் செய்யறதுக்கான ஒரு ஆரம்பமாகவும் அமைஞ்சு போயிருது, தவறான ஒரு முன்னுதாரணமா ஆயிடுது. அதனால இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்துருச்சுன்னா இதுக்கான கண்டிப்பான மாற்று கண்டிப்பா நடக்கும். இதை நாங்க முன் வச்சு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பா வரணும். அப்படி இது நிறைய நாடுகள்ல இருக்கு. உதாரணத்துக்கு இலங்கையில இருக்கு. இலங்கையில பாத்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் இருக்கு. அங்க தமிழர்களும் இருப்பாங்க, இலங்கை அவங்களும் இருப்பாங்க. அதனால இது ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். இதை வந்து கண்டிப்பா ஜனநாயகத்தை வலுப்படுத்துற ஒரு முயற்சியா இருக்கும். இப்ப நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம், 45 49 இது வந்து நமக்கு ஓட்டு அளிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் ஏற்படுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கட்சி தேர்தலில் நிற்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாம நிறுத்தின வேட்பாளர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு நல்ல உறுப்பினர்களை, நல்ல ஒரு வேட்பாளர் அறிவிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லையா? ஆமாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த 32 பேர் நின்னாங்க இல்லையா மேயர்ல, இப்ப 32 பேரை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, அந்த 10 பேரை பத்தி தெரிஞ்சுக்கிற முயற்சிகள் மேற்கொள்ளணும். இப்ப நீங்க ஊடகங்கள் இருக்கீங்க, பத்திரிகைகள் இருக்காங்க, எல்லாத்துலயும் பத்தி எல்லா செய்திகள் வரும். உங்களை சொத்து மதிப்பெண்ண, உங்களை கிரிமினல் வழக்கு என்ன, எல்லாத்தையும் இப்போ வந்து அஃபிடவிட் நம்ம தாக்கல் பண்றோம். அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 10 பேருமே சரியில்லை 49 ஓக்கு போகணும். அதுதான் வந்து முக்கியமா முன்வைக்க வேண்டியது. என்னோட 49 ஓனால ஒரு கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ண முடியுமாங்கிற சட்டம் இல்லை. அதுதான் உண்மை. நான் ஒரு தனி மனிதனாவும் சொல்றேன், ஒரு கட்சி ரீதியாகவும் சொல்றேன். இப்போ புதுக்கோட்டை வந்து பாராளுமன்ற தொகுதியா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல மக்கள் வந்து 15,000 மக்கள் 49 ஓட்டு போட்டாங்க. அதனால எந்த மாற்றமும் நடக்கல. அதுதான் உண்மை. அதனால 49 என்னைக்கு வலுப்பெறும் அப்படின்னா, அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய தேவை வந்து இப்ப இந்த ஒரு வழிமுறைகளால வந்து சரியாக தீர்க்கப்படுவதில்லை. ஆமா, அது உண்மைதான். ஏன்னா அதுக்கான சட்டங்கள் வலுவா இல்ல. ஒண்ணு. இன்னொரு மக்களுடைய பங்கு என்ன பண்ணணும்னா, மக்கள் எல்லாரோட வேட்பாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லவர்கள் கண்டிப்பா நிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் இந்த பெரிய பெரிய கட்சிகளை தாண்டி நல்லவர்கள் நிக்கிறாங்க. அந்த நல்லவர்கள் யாருன்னு மக்கள் இனங்காண வேண்டிய கட்டாயத்தில் அவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா வந்து தொடர்ந்து சில பேர் வந்து சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். மக்கள் இனங்காண ஒரு 5% மக்கள் எப்பயுமே சொல்றாங்க மாற்றம் வரணும், நல்லவர்கள் வரணும், படித்தவர்கள் வரணும் சொல்றாங்க. ஆனா அவங்க போய் ஓட்டு போடுறாங்களான்னு பார்த்தா அது ஓட்டு போறது கிடையாது. அன்னைக்கு ஓட்டுச்சாவடியில் நின்று அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இதுக்கான மாற்றம் வந்து கண்டிப்பா நடக்கும். அதுதான் உண்மையான வலுப்படுத்துற விஷயமா இருக்கும். 49 போடுறதுனால இங்க உண்மையான அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கிறது கிடையாது. அதுதான். இப்ப நம்ம பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி மேற்கு வங்க அரசியல நம்ம மம்தா பானர்ஜி குறித்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டதற்காக இப்ப வந்து பேராசிரியர் வந்து சிறை சென்று இருக்காரு. இது வந்து மக்களுடைய உரிமை எந்த அளவுக்கு பாதிக்கிறதா இருக்கு? இது கண்டிப்பாங்க. அதாவது சொல்ல போனா ஆஸ்திரேலியா இல்ல அந்த மாதிரி ஊர்கள்ல ஒரு பிரதம மந்திரியை வந்து நம்ம கேள்விக்கு உட்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாலையுமே வந்து
இதை பொறுத்து கொள்ள முடியாட்டி அவங்க நல்ல இதை தலைவரா இருக்க குறித்து முடியாது. வந்து மார்க்கண்டேய கட்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வந்து பிரஸ், அதாவது வந்து பிரஸ் ஃப்ரீடம் வந்து இந்தியால இல்லவே இல்ல, இது வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தின ஒரு ஒப்பீனியனை வந்து மார்க்கண்டேய கட்சி சொல்லியிருக்காரு. இப்ப வந்து நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில இந்த ஒரு செய்தியை வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல தலைவர்களா இருந்தா இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அவங்கள பத்தியான நல்ல விமர்சனங்களும் வரும், சில நல்ல தீய விமர்சனங்களும் வரும். அந்த விமர்சனங்களை எப்படி நமக்கு தேவையா மாத்திக்கிறோங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். இப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அது ஒரு நல்ல விமர்சனமா இருந்தா அதை எடுத்திருக்கலாம். இல்ல அவங்க சரியா சொல்லல அப்படின்னா அதை பத்தி விட்டுற வேண்டியதான். அதுக்காக நான் ஒரு பொதுமக்களை வந்து நான் இந்த மாதிரி ஜெயில போடுவேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதல்வருக்கு ஒரு நல்ல தலைவர் கண்டிப்பா அழகு கிடையாது. அது அவங்கள ஒரு தீய பார்வையில தான் உண்டாக்குது. இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊடகங்கள் தான் முக்கிய காரணம். மம்தா பானர்ஜி வந்து முதல்வராக இருக்க ஊடகங்கள் மிக முக்கிய காரணம். அந்த ஊடகங்களை இப்ப எதிர்க்கிற மாதிரி ஒரு செயல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். எதுக்காக இந்த கேள்விக்குன்னா, இப்ப பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது வந்து ஜனநாயகத்தின் பத்திரிகைகள், அதாவது நம்ம பார்த்தோம்னா வந்து ஊடகங்கள் பொதுவாக நம்ம எடுத்துட்டோம்னா ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ஆனா அதன் மூலமா அந்த ஊடகங்களை வந்து செய்தியா பரப்புறதுக்கு கூட வந்து இப்ப மக்கள் சாதாரண அவர் வந்து ஒரு பேராசிரியரா இருந்தாலும் அவர் ஒரு குடிமகன், அவருடைய உரிமை அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ சட்டசபையிலேயோ அங்க நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பும் வந்து அங்கேயும் சரியாக நடக்கிறது இல்ல. இந்த மக்களாட்சியினுடைய அமைப்புல இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து சுட்டி காட்டுவதற்காக தான் இப்ப நம்ம வேற என்ன மாதிரியான பொலிட்டீஷியன்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது வேற என்ன சேஞ்சஸ் தேவைப்படுது? கண்டிப்பாங்க. இப்போ ஒரு பொலிட்டிஷியன் வந்து எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, அவருக்கு ஜுடிஷியரி பவர்ஸ் இருக்கு. அந்த ஜுடிஷியரி பவர்ஸ் இல்லாம பண்ணணுங்க முதல்ல. இப்போ இந்த மம்தா பானர்ஜி இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போலீஸ் வந்து யாரோட பேச்சை கேட்டிருக்காங்க? அவங்களோட முதல்வரோட பேச்சை கேட்டிருக்காங்க, கட்சிக்காரங்க பேச்சு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. போலீஸ் வந்து அவங்களோட கடமைகளை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன கடைசியில வர்றது என்னன்னா, அந்த பிரிண்ட் அவுட் தான் அவர் கையில வச்சிருந்தாரு, அவர் அந்த மெயில கூட ஃபார்வர்ட் பண்ணல அப்படிங்கறத உண்மை வெளியே வருது. அப்படிங்கும் பொழுது போலீஸ் வந்து எந்த வித கேள்வியும் கேட்காம அந்த இடத்துல ஒரு லோக்கல் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த கட்டாயத்துக்காக அவங்கள வச்சிருக்காங்க. அது இல்லாம ஒரு பெயிலபிள் அரசு தான் பண்ணிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மறுபடியும் ஒரு கோர்ட்டு ஒரு நீதிபதியிட்ட கூட்டிட்டு போய் அவங்களை வந்து 2 வாரம் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, போலீஸ் வேலையில வந்து அரசியல்வாதிகள் தலையிடுறாங்க. இது கண்டிப்பா நிறுத்தணும், இது கண்டிப்பா நிறுத்தப்படணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் என்ன, ஜுடிஷியரி பவர்ஸ் என்னங்கிறத பிரிச்சுட்டு ஜுடிஷியரி பவர்ஸ் வந்து எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க கூடாது. அதுதான் அவங்க போலீஸ் வந்து சுதந்திரமா செயல்பட விடணும். அது ஒரு முக்கியமான காரணம். இப்ப நம்ம பார்க்கும்போது கடைசி நம்ம இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் அதுக்கு வந்து சரியாக வந்து உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஒரு கேள்வியும் வந்து நமக்கு உள்ள வருது. இப்ப நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கும் போதே கூட இந்த சல்மான் குர்ஷித்தோட அறிவிப்பினால வந்து நிறைய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இப்ப வந்து தேர்தல் ஆணையத்துல என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்? நாம வந்து உண்மையாலுமே மக்களாட்சியை மக்களுக்காக கொண்டு போகிறதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லும் பொழுது முதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்ப என்ன தேர்தல் ஆணையம் வேலை செய்யறது பாத்தீங்கன்னா, 5 வருடத்துக்கு வந்து தேர்தல் வரும்போது மட்டும் தான் அது வேலை செய்யறாங்க. அது வந்து எப்பயுமே பண்ணிட்டு இருக்கணும். அது நல்லதுன்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு இல்லையா, போஸ்ட் ஆபீஸ்ல வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான வேலை. அந்த மாதிரி சில வேலைகள் பண்ண ஆரம்பிங்கன்னா, வாக்காளர் அடையாள அட்டை இருந்து அவங்க வந்து இப்ப நிறைய மாற்றங்கள் வருது. முன்னாடி 60%, 50% ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்ப மக்கள் 70%, 80%. அதுக்கான முயற்சிகள் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யணும். இது மக்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க? இதே நம்ம இதை பத்தி எல்லாம் விவாதிக்கிறது வந்து மக்களுக்காக தான். மக்கள் எந்த அளவுக்கு இது குறித்து விழிப்புணர்வோடு இருக்காங்க? இது நல்ல உதாரணம் சொன்னாங்க. கிண்டி ரயில் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்துல வந்து நாங்க பேனர் பிடிச்சிருப்போம், என்ன செய்கிறார் என் எம்எல்ஏ எப்படி தெரியும் எனக்கு, நேரடி ஒளிபரப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்லி சொன்னோம். நாங்க வந்து 2 பேர் பேனர் தான் பிடிச்சிட்டு இருந்தோம். நாங்க போய் யார்ட்டையும் கையெழுத்தெல்லாம் கேட்கல. இப்ப கையெழுத்து பிடிச்சாருக்கும் போது யார்ட்டையும் நாங்க வந்து திணிச்சு கேட்கறது இல்லை. அதை பார்த்துட்டு வந்து ஒரு 60 மக்கள் உடனடியா ஒரு 10-15 நிமிஷத்துல 60 மக்கள் இது நல்ல கோரிக்கை, இந்த கோரிக்கை வேணும் நமக்கு. அவங்களுக்கு என்னன்னா, கேரளா கர்நாடகால வருது, நமக்கு மட்டும் வரலங்கிற விஷயம் தான் தெரியல தவிர இது நம்மளோட உரிமை அப்படிங்கறத மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது ரைட் டு நோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால கண்டிப்பா அது உரிமை, நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எம்எல்ஏ என்ன செய்யறாரு அப்படிங்கறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறது மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்ப எதிர்க்கட்சி தலைவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் என்ன பேசினார்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு முதல்வர் என்ன பேசினாங்க, அமைச்சர் என்ன பேசுறாங்க யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே ஆர்வமா இருக்கு, என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படிங்கிறது. இவர் கேள்வி கேட்டது ஏன் பால் விலை ஏறுச்சு, ஏன் வந்து மின்சார விலை ஏறுச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன சொல்றாங்க, நான் உங்களோட கூட்டணி வச்சது நாங்க வந்து வெற்றி கேட கருதுறோம். இது பேசுறதுக்காக நாங்க உங்களுக்கு சட்டசபை கண்டிப்பா எந்த மக்களும் அனுப்பல. அதனால மக்களுக்கு அந்த வேதனை இருக்குது, அதை வந்து மக்கள் நல்லா பகிர்ந்துக்கிறாங்க எங்களோட.
மக்களுடைய விழிப்புணர்வு பத்தி நம்ம பேசும்போது இன்னொரு ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க, ஜனநாயகத்தை புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம பெரியார் வந்து அவர் வந்து ஒரு ஜனநாயகத்தை பத்தி சொல்லும்போது கல்வி அறிவு இல்லாத ஒரு நாட்டுல வந்து ஜனநாயகம்ன்றது வந்து ஒரு கேலி கூத்தானது அப்படின்ற மாதிரியான ஒரு 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 அறிவிப்பு வந்து அவர் சொன்னார். இப்ப வந்து அகைன் நம்ம பார்க்கும்போது கல்வி அறிவும் ஜனநாயகம் வந்து கண்டிப்பா பிணைக்க முடியாது ஒண்ணு. ஏன்னா மக்கள் கிட்ட நம்ம ஆட்சியை கொடுக்கும்போது மக்கள் அதை குறித்து சுய சிந்தனை பெற்றவர்களாக இருக்கணும். நாம யாரை தேர்ந்தெடுக்கிறோம், மக்களாட்சி அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு. நம்மளுடைய இந்திய கல்வி அறிவு வந்து ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு அளவுல முழு சதவீதம் எட்டிய அளவுல இல்ல. இந்த சூழ்நிலை டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படின்றது வந்து மக்களுக்கு சரியான தீர்வா? கண்டிப்பாங்க, ஜனநாயகம் வந்து மிக சரியான தீர்வு. ஏன்னா நம்ம அண்டை மாநிலங்கள் பாகிஸ்தான் அண்டை நாட்டில் பார்க்குறோம், பாகிஸ்தான்ல என்ன நடக்குது, மிலிட்ரி ரூல் நடக்குது, இலங்கையில என்ன நடக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். டெமோக்ரஸி வந்து என்னன்னா நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதை வந்து ஆரம்பத்துல இருந்தே சில ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பண்ணாம விட்டுட்டோம். கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்வி ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுல யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமும் தனி அடையாளம் தனி கலாச்சாரம் கொண்டிருந்தாலும் எல்லாத்தையும் ஒண்ணு இணைக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய அரசியல் அமைப்பு. இந்த அரசியல் அமைப்பு இப்போ வந்து எந்த நாட்டிலும் இப்போ மேற்கு வங்கத்துல நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், குஜராத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது அந்தந்த மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வாக தான் கருதப்படுதே தவிர அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசும்போது அந்த குஜராத் அரசியல் ஆர்வலர்களோ இல்ல அரசியல் பார்வையாளர்கள் மட்டுமே தான் அதை கவனிப்பாங்க. எல்லா மாநில மக்களும் வந்து அதை கவனிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம அந்த கலாச்சாரத்துக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயம். எப்போ அந்த மாநிலத்துல ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் பரவலாக எல்லா மாநிலங்களையும் தாக்கப்படுதோ அப்பதான் அது குறித்து வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறுகிறார்கள். இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த 3 விஷயங்களுக்கு தொடர்ந்து நடக்கும்போதுதான் மக்கள் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுறாங்க. இதனால மக்கள் கிட்ட ஒரு செய்தி போய் சென்று சேர்தல் வந்து தாமதமாகுது இல்லையா? நம்ம அமைப்புல நம்ம இந்தியால தாமதமாகுது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்துல நடக்கிறது மட்டும்தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவைகளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா அரசியல்ல 2 விதமான அரசியல் இருக்கு. ஒண்ணு வந்து சில முக்கியமான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறது. இந்த மாதிரி இந்த லோகாயுக்த மாதிரி சட்டங்கள், பெரியார் அணையில என்ன நம்மளுடைய தீர்வு என்ன, கூடங்குளத்துக்கு என்ன தீர்வுங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் தேவைப்படுது. இன்னொன்று வந்து பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய வார்டில் இருக்கிற மக்களுக்கு ஐநா தீர்மானம் என்ன சொன்னுச்சு இல்ல வந்து கூடங்குளத்தை என்ன சொன்னாங்கிற முக்கியம் கிடையாது. எனக்கு ரேஷன் கார்டு கிடைச்சதா, என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு கிடைச்சதா, எனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து லஞ்சம் கொடுக்காம என்னால் வாங்க முடியுதா அப்படிங்கறது அவங்களுடைய தேவைகளா இருக்கு. அதனால இது 2மே அரசியல் அமைப்புன்னு சொல்லும் பொழுது இது 2மே தீர்க்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு தான் நமக்கு தேவையா இருக்கு. அப்படி ஒரு அரசியல் அமைப்பு தான் ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும். அது 2மே நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது இதற்கான விடைகள் கிடைக்கும். அதுதான் என்னுடைய. இப்போ முழுமையா வந்து இப்போ இந்த கையெழுத்து இயக்கம் நீங்க ஆரம்பித்ததுக்கு ஒரு பேரணியும் நடத்த போறதா ஒரு அறிவிப்பு இருக்கு. அந்த பேரணி வந்து அது எப்போ நடத்த போறீங்க? அதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? அதாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ திருப்பூர், திருவாரூர் எல்லா மாவட்டங்களுமே லோக்சபா கிளைகள் மூலமா அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தணும். எல்லா மக்களுமே வந்து ஒரு ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா பண்றோம். இப்போ வந்து நீங்க ஜனநாயக முறைப்படி முதல்ல நாங்க வந்து ஒரு கோரிக்கை வந்து கவர்மெண்ட்டா எழுதியிருக்கோம், ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். அதுக்கான பதில் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு அடுத்ததான் கையெழுத்து பேரணி நடக்கிறோம். அது நடக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் வந்து காவல்துறையினர் வராங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அது பார்த்து நடக்கல அப்படின்னா நாங்க அடுத்த வேலை என்ன பண்ணுவோம்னா அந்த கையெழுத்தெல்லாம் இணைச்சு நம்மள திரும்ப நம்மளோட கவர்மெண்ட் தமிழக அரசுக்கு அனுப்ப போறோம். அதுவும் நடக்காத பட்சத்துல ஒரு பேரணியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து கவர்மெண்ட் வந்து நம்ம நல்ல கோரிக்கை தான் இது, மக்களுக்கு சென்றடைய வேண்டிய கோரிக்கை அப்படிங்கிறது செவிசாய்க்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதுவும் நடக்க